So guys, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம CSK நியூவா சைன் பண்ணிருக்கிற டியான் ஃபாரஸ்டர் யாரு, SA20 ரீசெண்டா கம்ப்ளீட் ஆன PSL இந்த மாதிரியான லீக்ஸ்லலாம் எந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு, ஜேமி ஓவர்டன் ரூல்ட் அவுட் ஆவறதுக்கு காரணம் என்ன, CSKக்கு என்னதான் ஆச்சு, இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் கட்டா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். CSKக்கு மொமெண்டம் வேற லெவல்ல பேக்கிட்டு இருந்துச்சு. சோ யார் கண் பட்டுச்சுன்னு தெரியல. அனதர் ஒரு இன்ஜுரி, அதுவும் நம்ம ஜேமி ஓவர்டன் போனது கண்டிப்பா CSKக்கு பெரிய மைனஸ் தான். நேத்து வெனஸ்டே ஈவினிங் ஒரு போஸ்ட் அபிஷியலாவே போட்டிருந்தாங்க. ஓவர்டனோட ரைட் கைல ஒரு இன்ஜுரி இருக்கு. சோ இது ரிலேட்டடா ஃபர்தர் அசஸ்மெண்ட்க்கு அவர் UK போறாருன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட அபிஷியலா கொடுத்தாங்க. பட் ரூல்ட் அவுட்ங்கற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. பட் ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸா வந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் ஜெமி ஓவர்டன் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். அவருக்கான ரீப்ளேஸ்மென்ட் பிளேயராக சவுத் ஆப்பிரிக்கன் டியான் ஃபாரஸ்டரை 75 lakhsக்கு சைன் பண்ணிருக்காங்க. பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல எந்த டீமுக்குமே இப்படி நடக்க கூடாது. அதுவும் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருந்த ஜெமி ஓவர்டனுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு. கண்டிப்பா சோகமான செய்தி தான். ஏன் அவரோட இம்பாக்ட் இந்த அளவுக்கு CSK பாதிக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 10 மேட்ச்ல 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்லயும் 136 பிளஸ் ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. யூசுவலா CSK ஓட ஃபார்முலா என்னவா இருக்கும்னா மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணுவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஓவர்டனோட கைகள் தான் ஓங்கி இருந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்சஸ் இந்த பவுலிங்ல கொடுத்துட்டே இருந்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல அவர் போடுற ஹார்ட் லென்த் அடிக்கிறதுக்கு நிறைய பேட்ஸ்மேன்ஸ் கஷ்டப்பட்டாங்க. ஏன் லாஸ்டா LSG மேட்ச்ல கூட வின் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசனாக ஜெமி ஓவர்டன் இருந்தாரு. அனுஷுல் கம்போஜுக்கு அடுத்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரும் நம்ம ஓவர்டன் தான். சோ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர் வெளியே போறது உண்மையிலே வருத்தமான செய்தி தான். பட் அவருக்காக ரீப்ளேஸ்மென்ட் பிளேயராக எடுத்த டியான் ஃபாரஸ்டர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் பண்ணியிருக்காரு, CSKக்கு அவர் வேல்யூபிள் அடிஷனா இருப்பாராங்கிறத நம்ம பார்ப்போம். ஓவராலா 36 T20 மேட்சஸ் விளையாடி 680 பிளஸ் ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் டீசென்டாக 140 இருக்கு. பவுலிங்ல பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் பண்ண மாதிரி தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி ஜெமி ஓவர்டன் மாதிரி கம்ப்ளீட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடையாது. நம்மளோட டியான் பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். சோ மோஸ்ட்லி ஒரு 6 பவுலிங் ஆப்ஷனா தான் இவரை பார்ப்பாங்க. நீங்க JSK மேட்சஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னடா சம்பந்தமே இல்லாம JSK பத்தி பேசுறான்னு நீங்க நினைக்க வேண்டாம். இவர் ஆல்ரெடி லாஸ்ட் நடந்த SA20ல JSKக்காக தான் ரெப்ரசன்ட் ஆனாரு. 8 இன்னிங்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நல்ல ஒரு 165 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடினாரு. ஓவர்டன் மாதிரி 145 கிளாக் ஸ்பீட்லாம் இவர் போட மாட்டாரு. அது கொஞ்சம் டிராபேக் தான். 132 135ல தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுவாரு. இவரோட ஸ்ட்ரெngth ஸ்லோவர் ஒன்ஸும் யார்க்கர்ஸும் தான். SA20லயும் டீசென்ட்டா பவுல் பண்ணாரு. 12 விக்கெட்ஸ் கிட்ட வச்சிருக்காரு. ரீசெண்டா நடந்த PSLல என்னதான் ராவல்பிண்டி டீம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாம லாஸ்ட் பிளேஸ்ல, அதாவது ஓவராலா 10 மேட்சஸ் விளையாடி ஒரு வெற்றி மட்டும் தான் பெற்றாங்க. அப்படி டீம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனா இவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. 9 மேட்சஸ்ல 200 பிளஸ் ரன்ஸ் அடிக்கிறாரு. சொல்றதுக்கு மறந்துட்டேன், இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். மோஸ்ட்லி நம்பர் 5 நம்பர் 6ல தான் இவரை நீங்க பார்க்க முடியும். 200 பிளஸ் ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருந்தாலும் இந்த ரன்ஸ் எல்லாமே 16 to 20 ஓவர்ஸ்ல தான் 60% ஆஃப் த ரன்ஸ் வந்திருக்கு. PSLல இந்த சீசன்ல மட்டுமே 18 சிக்ஸஸ் அடிக்கிறாரு. மத்த ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் மாதிரி கிடையாது. ஸ்பின்னர்ஸ் நல்லாவே விளையாடுறாரு. குறிப்பா லெக் ஸ்பின்னர்ஸ் 40 பிளஸ் ஆவரேஜ்ல விளையாடிட்டு இருக்காரு. கண்டிப்பா இவர் CSKக்கு ஒரு நல்ல அடிஷன் தான். பட் ஜெமி ஓவர்டன் பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணுவாரான்னு கேட்டா பர்சனலா எனக்கு பெரிய அளவுக்கு உடன்பாடும் இல்ல. டோர்னமெண்ட்டும் பிசினஸ் எண்டுக்கு வந்துருச்சு. CSKக்கு நாளைக்கே LSGக்கு எதிராக மேட்ச் இருக்கு. சோ அந்த மேட்ச்ல இவர் விளையாடுவாரா, விளையாண்டாலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாராங்கிறது நமக்கு தெரியல. அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். as a CSK and கிரிக்கெட் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஒபினியன்ஸ் என்னங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம கிரிக்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.